இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சென்னையிலேருந்து அவுட் ஆஃப் ஏரியா வந்திருக்கிறோம். ஒரு 60 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஏரி வாழைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஏரி வாழை அடிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் வந்திருக்கிறோம். இது வந்து கும்மிடிப்பூண்டி. நம்ம வந்திருக்கிறது வந்து கும்மிடிப்பூண்டி. ஆனால் ஏரி வாழைக்கு தான் வந்தோம். தலை வந்தவொடனே ஃபஸ்ட்டு இடம் ஸ்பாட்டு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு விரால் அடிக்க இறங்கிட்டார். இறங்கி பாருங்கள், வந்தவொடனே ஒரு விரால் அடிச்சிட்டாரு. பையில் வச்சுருக்கிறேன். நல்ல சைஸு, நல்லா இருக்குது. நல்லா ஒயிட் கலரில் இருக்குது மீன். இது வந்து ஒரு சின்ன ரிவர் தான், ஆறு தான் இது. பார்த்தீங்கனாலே தெரியும். சங்கரனை ஸ்பூன் அடிச்சுட்டு இருக்கிறாரு. பார்ப்போம், காலையிலே விரால் கடிச்சிட்டு அப்புறமா ஏரி வாழைக்கு அடிக்கலான்னு இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடம் பயங்கரமாக இருக்குது தலா. கரை தான். போ, அப்படி போய் போடு. அப்படி போ. இந்த பக்கம் அங்கேருந்து பார்த்தாங்க, இந்த பக்கம் அந்த இதில் அடிச்சுட்டு கிடத்து டம்மு டம்முன்னு. லெஃப்ட் சைடில் இருக்குது பாரு. போடு. பேண்ட்டெல்லாம் நாசமாகுது. காலையில் இறங்கிட்டார் வேட்டைக்கு. மீன் வருது. வந்து நின்றுச்சு. எங்கே தூக்கி தலை மேலே அடிக்கிற ஓடுன்ட்டு இந்த ராடு போடுறியா? ஓடு இருக்கும் உள்ள, நீ அடிச்ச வாரத்துக்கு தூக்கி தலை மேலே அடிச்சிட்டியா? நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே சங்கரனை வாழை அடிச்சு வச்சுருக்கணுமா? அங்கே அடிக்குது பாரு. என்ன இது? ஜிலேபியா இருக்கும். விரால் தான் எடுத்துருக்க மண்ணா இருக்கும் டப்புன்னு. கரையில் விளாண்டு கிடக்குது மீன். அங்கே போட்டு அடி ஒரு போ. அடி சரியான அடி. சின்னோண்டு குட்டி. போடு போடு. எல்லாம் ஒரு கணக்கு தான். வெள்ளை கலர்ல இருக்குது மீன். கேட்ட சரியான ஒயிட்டு. ஆத்து விரால்தல. செம்மையா இருக்கு. பரவாயில்ல, நல்லா நிறுத்தி போடுறியா? அண்ணங்கிட்ட கற்றுக்கிட்டேன். கற்றுக்க அப்படிதான் கற்றுக்கணும். வீடியோன்றதுனால என்ன பேசுறீங்க? எப்பவுமே பட்டுன்னு ஏற்றுவோம் மீன் அடிச்ச உடனே. இன்னைக்கு எப்படி நிறுத்தினா? அப்படிலாம் கிடையாது. வாயில் எடுத்துச்சா என்னன்னு பார்த்து தான் அடிப்பேன். ஸோ சேம் மெத்தட் அப்ளிகபிள் ஆல் ஃபிஷஸ் ஆல்சோ. இன்னும் அங்கே அடிச்சுத்தல.
இதை போடுதல இந்த ராடை. வேணாம் வேணாம். இந்த மாதிரி சின்ன மீனுக்கெல்லாம் இந்த சின்ன பொம்மை தான் கரெக்டாக இருப்பான். எது தளபதியே? மண்டை மேலே தூக்கி அடிக்கிற பேர் அவளை. போகிறதுக்குள்ளே சங்கரான சம்பவம் பண்ணிவிடுவாருன்னு சொன்னால் அதே மாதிரி பண்ணிட்டார். அடி சீக்கிரம் போ. கை கட்டி கூப்பிட்டாரா பாலையா? போட்டாரு இது தம்மா இருக்குது பார்த்தா ஏதோ பிஸியா ஏதோ பெருசா இருக்கு போல இது. போட்டாரு இது. சைலண்டா இருக்கீங்க. பாருங்களா முடிச்சிங்களா? திருப்பி வர நல்லா இருக்கு. ஆமா என்ன போட்டுக்கிறா? விராலா? ஏய் சரியான சைஸ்ப்பா. கட்ட இங்கே போறியா? ஸ்பூனில் விரால் அடிச்சு வச்சுக்கிறாரு. ஐயோப்பா 2 கிலோ இருக்க மாட்டுக்கா? 1 கிலோவா? என்ன தலை நீ தூக்குனா மேலே? 1.5 கிலோ உடச்சிக்கு போகணும். சரியான பீஸியா? கீழே வச்சிருங்க போதும். இங்கே பாரு ஸ்பூன்ல அடிச்சுக்குதுப்பா. சவுக்கில் வேணாங்க காட்டுனா 1.5 கிலோ தாராளமாக வரும். செம பீஸு மேலே. நீ கை காட்டி கூப்பிடும்போது நினச்சேன் அண்ணன் ஏதோ சம்பவம் பண்ணிட்டாரு. வாழை மீன் நான் தான் சொன்னேன் விரால் அடிச்சிருப்பாருன்ட்டு. இங்கே 2 பேரும் போடும்போதே ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. வாழை தான் அப்படின்னு சார் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் சொன்னேன் நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே சங்கரா நாங்கள் சம்பவம் பண்ணிட்டுருவாருன்னு. ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ கூட வெளியில் வர வரைக்கும் நான் அதை வாழை நினச்சிக்கிறேன். வெளியில் வந்து ஆமாம் சைஸ் பெருசு இல்லை. வாழை தான் நினச்சேன் நான். அது தண்ணிக்குள்ளே போட்டுக்கிச்சியா தலை? ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தான். போடுங்க அட்டிக்கு கலக்கிறோம். போடுங்க. சங்கரா நாங்கள் பாஷா பாய் மாரி போட்டேன். ஓப்பன் வாரத்தில் தான் எனக்கு வந்து அடிச்சுது. இதோ இது பாரு. அதுதான் நான் ஏரி வாழை தான் நினச்சேன். பாஷா பாய் மாரி வாயில் பீடி வச்சுட்டு நம்மளை கூடும்போது நினச்சோம் போட்டுறா அண்ணன் என்னத்தை அப்படின்னு நினச்சேன். சரியான பீஸ் மரட்டு சைஸு. பரவாயில்ல. வாழையா? வாழை சின்ன வாழை. சம்பவம் என்ன தலை வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே போட்டே தலை? நான் என்ன பண்றதுங்க? காட்டு தலை அப்படியே தூக்கி காட்டு தலை. தூக்கு தலை ஸ்பூனோட தூக்கு. குட்டி தான் சூப்பர். ஓகே பரவாயில்ல விட்டு. ஆனால் கன்ஃபார்ம் இருக்குது. இருக்கு. ஐயா பல்லு பார்த்தீங்களா? இதுனா பரவாயில்ல. பல்லு என்ன அப்படி இருக்குது? ஆமாங்க. மண்டையில கட்டுற ஏதாவது கொடுங்களேன். சங்கரா வச்சிருப்பாரு பாரு. அண்ணா கட்டுற குண்ணு 2 மீனை பிடிச்சி போட்டு விளாண்டுக்கிறாங்க 2 பேரும். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குதாட்டுக்கு நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஆமாப்பா இது தேலி மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சா கடைசியில் பட்டையா இருக்குது ஒரு மாதிரி. லாக் ஆயிருக்கு பாரு கீழே மேரியா விரால். அடிக்குதுல்ல. 2 முள்ளு லாக் ஆயிருக்கு. கீழே ஒரு முள்ளு வாயில போட்டு. ஐயா செம ஆக்டிவா இருக்கு. அதனால வாய் கூட திறக்க முடியல. அதுதான் 2 சைடு லாக்கு. மேல வாங்கி லாக்கு கீழே வாங்கி லாக்கு. தலை காலில் இது வாலில் ஒரு காலை வைத்த இல்லை தளபதி. இது என்னன்னா வாய் அதால திறக்க முடியல. திறக்க முடியாது. அதான் இடவளமா. ஓகே சத்தம் நம்ம வந்து சத்தம் போடாது. பெரிய மீனுக்கு தாங்காது இது. ஐயா பையில போடு. ஃபுல்லாக வீடியோ தான். அலை அடிக்கும் போது தான் வாழை அடிக்கும். எப்படி ரைனிங்காக சொன்ன பாரு. அதான்ல வர்க்கீஸு. இருக்கிறாரு. பக்காடா சூப்பர். கரெக்டா வராமல் போயிட்டு
அதிகமாக இருக்கிறப்ப சும்மா அந்த வெறும் தங்குசில் கையில் பிடிச்சின்னா கீழே அந்த கோந்து விட்டு எடுப்பாங்க. அந்த கோந்து விட்டுலேயே மாட்டிக்கின்னு அப்படியே வரும். ஒன்று 3 கிலோ 4 கிலோ 5 கிலோவில் கூட வரும். ஒரு வலை மாதிரியா ஒன்று கீழே விட்டு வச்சுட்டு வரும் பசங்க. பிரிட்ஜ் மேலே பிடிப்பாங்க. ஆமாம், நிறைய மீன், எவ்வளோ மீன் பிடிப்பான். நீங்கள் ரொம்ப லேட்டு வர்றது அந்த ஓரத்தில் பிரிட்ஜ் மேலே பார்த்தோம்னா கீழே தரையிலேயே மீன் இருக்கும். ஒரு கிலோ 1.5 கிலோவில் வேற ஆளுங்க. ஆனால் பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியாதுண்ணா. தெரியாதா? இப்பதான் நம்ம பாத்தீங்களா இது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போங்க, கௌரி தியேட்டர்னு ஒரு தியேட்டர், பழைய தியேட்டர் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு சுடுகாட்டுக்கு போற வழி. அது ரோடு நல்லா பெருசா இருக்கும். போனீங்கன்னா அதான் மடுவுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பனைமரம் தியேட்டர். ஆமா ஆமா. அந்த பக்கம் வந்து போட்டீங்கன்னா இந்த வாழை அதிகமா மாற்ற இடமா தான். அப்படியா? ஆனா கேட்டேனா வாழை தான் இருக்கும். அப்படி வரணுமாண்ணா? கவுச்சட்டி எட்டாமே சந்து கொண்டு வரும். ஆனா அந்த அட்ரஸ்க்கு எல்லாம் அவர் சொல்றாரு பாரு. கவுச்சட்டி எட்டாமே சொல்றானா பிச்சாட்டூர் ஏரி டேம் இருக்குதுல்ல, அது தெரியாது நம்மளுக்கு. இந்த ஏரியா இன்னைக்கு தான் புதுசு. பிச்சாட்டூர் டேம்னு சொல்லுவாங்க. அந்த டேம் ஓப்பன் பண்ணுற தண்ணி தான் ஃபுல்லாக அந்த பிச்சாட்டூர்லேருந்து மாதரப்பாக்கம், சத்தியவேடு, பெரியபாளையம், பெரியபாளையத்துலேருந்து தான் இது ஆரணி ஆறுன்னு சொல்லுவாங்க. இது அந்த வழியாக அந்த தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து போனோம்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு டேம் ஒன்று இருக்குது, லட்சுமிபுரம் டேம்னு சொல்லுவாங்க. நீங்கள் மெயின் ரோட்லேயே போகலாம். போனீங்கன்னா லட்சுமிபுரம் டேமு. அந்த டேமாண்டு போய் போட்டாலும் விரல நிறைய மாட்டோம். நீங்கள் சொல்கிற கட்டில் 6 கிலோ 7 கிலோவில் மாட்டோம். நிறைய பேர் வந்து சனிக்கிழமை டேமில் போயிட்டு அங்கே வலை விட்டு மார்க்கெட்டில் விற்பாங்க. இந்த மீனுக்கு லொக்கேஷன் அதான் மடுவு. விவசாய நிலம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த விவசாய நிலம், அந்த சின்ன சின்ன குட்டைங்க ஏரிங்களில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்படி தான் வந்து இதில் லிங்க் ஆகும். அந்த இடத்துல வந்து அந்த இடம் வந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். கோரை விட்டாங்க. கோரை விட்டு இதெல்லாம் சும்மா. ஆமா ஆமா. ஆனால் அந்த பள்ளத்தில் பிடிச்சா பாரு ஒரு பெரிய பள்ளம் ஒன்று. அந்த இடம் அந்த பள்ளத்தில் நீங்கள் போய் போட்டீங்கன்னா வெறும் வாழை தான் இருக்கும். விரால் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ரைட். ஒவ்வொரு வாழையும் 2 கிலோ 2.5 கிலோவில் வரும். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. நாங்கள் போய் பார்க்குறோம். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைக்கு வந்தோம், ஏரி வாழைக்கு. ஏரி வாழை பிடிக்க வந்து ஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு 1.5 கிலோ சைஸ் இருக்கும். சங்கரானந்தான் பிடிச்சாரு. இந்த விரால் மாட்டிச்சு. சைஸை பாருங்கள், என்ன சைஸ் பாருங்கள். இது வந்து ஸ்பூன்லேயே மாட்டிச்சு இந்த விரால். நல்ல பீஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு 2 சின்ன விராலும் ஒரு வாழையும் பிடிச்சாப்புல. சங்கரான வந்து ஒரு வாழையும் ஒரு விராலும் பிடிச்சாப்புல. நல்லா பெரிய வாழை. காட்டினா வாழையை தூக்குண்ணா. இதுதான் ஏரி வாழை. 2 பிடிச்சோம் இன்றைக்கி. 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்த டைம் சரியில்லை. இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ்லாம் கிடக்குது. ஆனால் நம்மளுக்கு கிடச்சது வந்து இன்றைக்கி 2 தான் கிடச்சிது, சின்ன சைஸு. அதேமாதிரி ஸ்பூனும் வந்து சின்ன ஸ்பூன் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் பெரிய மீன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. 2-3 மீன் வந்து லாக் ஆகி மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பெரிய ஸ்பூன் வாங்கிட்டு வந்து அதை ஒரு வீடியோ போடுறேன். நல்ல சைஸு. அப்படின்னா அப்படியே அதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 விரால் 2 ஏரி வாழை மாட்டிச்சு. நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.